அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 312வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 312வது நாளில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளின் குழு. M19 என்று இரண்டு மிசில்களை டெல்லவீவை நோக்கி அடித்திருக்கிறார்கள். டெல்லவியில் அவை உளுந்திருக்கின்றன, வெடித்திருக்கின்றன. ஆனால் அங்கு எந்த சைரன் சத்தமும் வரவில்லை. அடுத்தது, இந்த 2 மிசில்களும் எங்கிருந்து புறப்பட்டு இருக்கின்றன என்று சொன்னால், காசாவில் எங்கே இஸ்ரேலிய இராணுவம் வலுவாக என்னுடைய பிடியின் கீழ் இருக்கிறது என்று இராணுவத்தையும் இராணுவ தளவாடங்களையும் ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேவு பார்க்கும் கருவிகளையும் பொருத்தி இருக்கும் இடத்திலிருந்து அந்த 2 மிசில்களும் ஏவப்பட்டு டெல்லவியில் விழுந்திருக்கின்றன. இதை எல்லா இஸ்ரேலிய ஊடகங்களும் உலக ஊடகங்களும் பெரிய அளவில் வியந்து பாராட்டுகின்றன. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சக்சஸிவ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், இந்த 2ம் வெறுமன ஒரு சத்தத்தோடு இல்லை, பல குண்டுகளாக பிரிந்து டமில் என்று வெடித்திருக்கின்றன. இந்த சக்சஸிவ் அடுத்தடுத்தாக வந்த இந்த வெடிகுண்டுகளால் ஏற்கனவே அரண்டும் ஒளிந்தும் இருந்த இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலிய இராணுவ அமைச்சகமும் பதுங்கு குழிக்குள்ளால் பாய்ந்திருக்கிறார்கள். இதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹமாஸே காசாவில் இருந்து கொண்டு 2 ராக்கெட்டுகளை இஸ்ரேலில் ஏவ முடியும், அது டெல்லவீவை தாக்க முடியும். அங்கே சைரன் சத்தங்கள் இல்லாமல் வந்து விழுந்து வெடித்து சத்தம் கேட்ட பிறகே மக்கள் ஓடுகிறார்கள். ஆகவே இந்த 90 செகண்ட் உள்ளால் நீங்கள் பதுங்கு குழியில் ஓடிவிட வேண்டும் என்பது, சைரன் சத்தம் கேட்ட பிறகு 90 நிமிடங்கள் என்பது செயல்படாமல் போய்விட்டது. ஏனென்றால் வெடிப்பு சத்தம் கேட்ட பிறகுதான் அவர்கள் ஓட முடிகிறது. ஆகவே இஸ்ரேல் எந்த அளவுக்கு தன்னுடைய வான்வெளி தடுப்பு சக்தியை ஒன்றுமில்லாமல் இழந்திருக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. ஆகவே ஈரானுடைய தாக்குதலுக்கு எதிராக இதில் எதுவும் இல்லை. ஹமாஸே டெல்லவீவை வேண்டுமானால் தன் விருப்பத்துக்கு தாக்கும் என்ற நிலைதான் இருக்கிறது. அடுத்து, இது போன்ற தோல்விகள் தன்னை வந்து தாக்கும்போது, அவமானங்கள் தன்னை வந்து அழுத்தும் போது, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அப்பாவி மக்கள் மீது சடசட என குண்டுகளை பொழிவது. நுஸ்ரத் கேம்ப், அதே போல டயர் அல் பலா, வெஸ்ட் ஆஃப் அல் ஜெய்தோன் ஆகிய இடங்களில் தொடர்ந்து குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். அதனால் 42 பேர் இறந்திருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த வகையில் 39,964 பேரை இதுவரைக்கும் கொலை செய்திருக்கிறார்கள் அல்லது அந்த மக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 92,790 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 45 வாரங்களாக இந்த யுத்தங்களை தொடர்ந்து நடத்தி 312 நாட்களாக தாக்கு பிடித்து கொண்டிருக்கின்ற போராளிகள் குழுக்கள் இப்பொழுது தைரியமாக துணிந்து டெல்லவீவை தாக்கியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில இடங்களையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அது காசா வளாகத்தில் உள்ள, காசா என்வலப்பில் உள்ள ஹோலியட் என்ற இடம், காசா ஸ்ட்ரிப்புக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக உள்ள இடம். அந்த இடத்தில் குடியிருந்தவர்கள் எல்லோரும் கையில் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு ஓடி இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடம் காலியாக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் ரஃபாவில் வழக்கமாக டெல் சுல்தானில் நடந்த சண்டையில் மெர்காவா டேங்குகள் 4, மெர்காவா 4 வகை டேங்குகள் 4, அதற்கு பின்னாலே ஒளிந்து வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அனைவரும் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். சலாத்தலா என்ற இடத்தில் மெர்காவா டேங்குக்கு பின்னாடி ஒளிந்து வந்தவர்களை மெர்காவா டேங்கோடு சேர்த்து அழித்திருக்கிறார்கள். அடுத்து, கான்யூனிஸ் பகுதியில் நேரடியாக நடந்த சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடி இருக்கிறார்கள், துரத்தி அவர்களை அழித்திருக்கிறார்கள்.
இயல்பாகவே சில போராளிகளும் ஷஹீதாயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை இஸ்ரேலிய இராணுவமும் சொல்லவில்லை, போராளிகள் குழுக்கள் வழக்கமாக அதை சொல்வதில்லை. அடுத்து நாம் வெஸ்ட் பேங்க் வருவோம்னா, வெஸ்ட் பேங்க் தான் ரொம்ப முக்கியமாக இப்போ கவனம் செலுத்த வேண்டிய இடம். ஏனென்று சொன்னால், வெஸ்ட் பேங்கில் இருந்த நிம்மதி தான் மிக அதிகமாக அழிந்திருக்கிறது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. 8266 குடியிருப்புகளை, புதிய குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அது பூர்வீக குடிகளின், அதாவது பாலஸ்தீன முஸ்லீம்களின் இருப்பிடங்களை அபகரித்து அங்கே குடியிருப்புகளை கட்டுவதற்கு உலகம் முழுவதும் இருந்து தொழிலாளர்களை, குறிப்பாக நமது நாட்டிலிருந்தும் கட்டிட தொழிலாளர்களை தெரிவித்தது. ஆனால் இப்பொழுது அது ஒன்று செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. காரணம், செட்டிலர்ஸை விரக்திப்பட்டவர்களாக நித்த ஒரு தாக்குதல், அதனால் ஓடி இருக்கிறார்கள். சில குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றாலும் பொதுவாக இருந்த பாதுகாப்பு என்பது அடிவாங்கி விட்டதால் நாம் எந்த நேரமும் எந்த மூலையிலிருந்தும் தாக்கப்படலாம். அதே போல டெல்லவிக்கு வரக்கூடிய ஏதேனும் ஒரு ராக்கெட்டு இங்கேயும் வரலாம் என்ற பீதி அவர்களுக்கு இருக்கிறது. பீதி வயப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலினுடைய போலீஸையும் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய செக் போஸ்ட்டுகளையும் தாக்குகிறார்கள். என்ன, எங்களை அவங்களால காப்பாற்ற முடியல, உலகம் முழுவதும் இருந்து எங்களை அழைத்து வந்து இங்கே வைத்து நாங்கள் வாழ வைப்போம் என்று சொல்லீர்கள், இப்பொழுது 24 மணி நேரமும் பதட்டத்தில் இருக்கிறோம் என்று. அதனால் கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கைது செய்கிறார்கள். வெஸ்ட் பேங்கில் மட்டும் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் 10,000 பேர். நேற்று நிபுலஸிலும் ஹெப்ரானிலும் நடந்த சண்டையில் 3 பாலஸ்தீன இளைஞர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து ஹெப்ரான் என்ற இடத்தில் நடந்த சண்டையில் வேறு வழி இல்லாமல் டாக்ஸிக் கேஸ் என்று சொல்லக்கூடிய விஷவாயுவை அந்த பகுதி முழுவதும் பரப்பி இருக்கிறார்கள். அதனால் மக்கள் மூச்சு திணறி நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அதே போல மேற்கு கரையில் இப்ராஹிம் மாஸ்க் செக் பாயிண்டில் 2 பெண் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு கை வெடிகுண்டை எறிந்து தாக்கியிருக்கிறார். தாக்கி விட்டு ஓடிவிட்டார். இது என்னன்னா, இது போராளிகள் குழுவாக தான் இருப்பதற்கு 75% விழுக்காடுகள் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது செட்டிலர்ஸும் அதே வேலையை செய்கிறார்கள். அவங்க எல்லாருமே வயலண்டான ஆட்கள், அதாவது வர்த்தகரிகள். மேற்கு கரையிலும் மற்ற பகுதிகளில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே வன்முறையை அதிகமாக கையில் எடுப்பவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்புக்கு என துப்பாக்கிகளையும், அவங்க சுட தெரியோ இல்லையோ, இப்போ துப்பாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பென்கவர் செக்யூரிட்டி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் நிறையவே அள்ளி கொடுத்தார். அதனால் அவர்களே சில நேரங்களில் இந்த காவல்துறையினரை தாக்கி விடுகிறார்கள். இந்த கைவெடி கொண்டும் அவர்களுடைய வேலையா என்பது குறித்து இஸ்ரேல் ஒரு ஆய்வை நடத்தி வருகின்றது. அடுத்தது பர்கோத்தி என்று சொல்லக்கூடியவரை பற்றி, மர்வான் பர்கோத்தியை பற்றி உங்களிடத்திலே நான் ஒரு 60 நாளைக்கு அல்லது 90 நாள்களுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் சொன்னேன். 67 ஆயுள் தண்டனையை பெற்றவர். அவரை வெளியிடுவதா அல்லது யஹ்யா சின்வாரை வெளியிடுவதா என்று இதற்கு முன்னால் நடந்த பேரத்தில், 2014 நடந்த பேரத்தில் இவரைத்தான் முதலில் வெளியிட வேண்டும் என்று ஹமாஸ் போராளிகள் சொன்னார்கள். ஆனால் பர்கோத்தி சொன்னார், நீங்கள் யஹ்யா சின்வரை முதலில் அழைத்து கொள்ளுங்கள், அவர் யுத்தத்தை நல்ல மாதிரியாக ஏற்பாடு செய்வார், அவர் என்னை மீட்கின்ற வரைக்கும் போராடுவார் என்று சொன்னார். அதுதான் இன்று மிகைத்து நிற்கிறது. யஹ்யா சின்வர் அந்த அடிப்படையிலே வெளியிடப்பட்டார். அவர் இன்று பர்கோத்தியை முதலாக வெளியிட வேண்டும் என்று எல்லா சமாதான ஒப்பந்தத்திலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலும் வலியுறுத்தி வருகிறார். இந்த நெல்சன் பர்கோத்தியை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், த நெல்சன் மண்டேலா ஆஃப் பாலஸ்தீன், பாலஸ்தீனத்தினுடைய நெல்சன் மண்டேலா. ஏனென்று சொன்னால், நெல்சன் மண்டேலா 28 ஆண்டுகளாக சிறையில் இருந்தார். இவர் இப்பொழுது 26 ஆண்டுகளாக இஸ்ரேலுடைய சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் அவரை அந்த சிறையில் இருந்து, பொது சிறையிலே இருந்து தனி சித்திரவதை சிறைக்கு மாற்றினார்கள். அப்பொழுதும் அவர் மனம் கலங்காமல் நீங்கள் போராடுங்கள் என்று இவர்களுக்கு அறிக்கை விடுத்தார். அடுத்து அவருடைய வீட்டை நேற்று என்ன செய்திருக்கிறார்கள்? அழித்து இருக்கிறார்கள். அவருடைய வீடு மேற்கு கரையில் நிபுலஸில் இருந்திருக்கிறது. அதை குண்டு போட்டு தகர்த்து இருக்கிறார்கள். வீட்டில் யாரும் இல்லை, அவர் ஜெயிலில் இருக்கார். அவருடைய குடும்பத்தினரெல்லாம் எங்கேயோ இடம்பெயர்ந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் பாலஸ்தீன மக்களுக்கு எந்த இடமும் நிரந்தரம் கிடையாது.
எல்லா இடமும் அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் அழியும் வரை இந்த அலக்களிப்பு இருக்கும். ஆக அவருடைய வீட்டை மிக கோபமாக சென்று அழித்திருக்கிறார்கள். அடுத்தது அஸ்கர் கேம்ப் என்று சொல்லக்கூடிய நிபுலஸில் உள்ள ஒரு அகதிகள் முகாமை தாக்க முற்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் முகாமில் இருந்த இளைஞர்கள் தங்கள் கைகளில் கிடைத்ததெல்லாம் எடுத்து வீசி இஸ்ரேலிய இராணுவத்தினரை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்கள். அடுத்து அல் அஸ்கா பள்ளிவாசல் நேற்று ஒரு 2958 இஸ்ரேலினுடைய தீவிரவாத வந்தேரிகளால் பென்கவருடைய தலைமையில் சென்று அந்த பள்ளிவாசலில் எங்களுடைய பூஜா புனஸ்காரங்களை நடத்துவோம் என்று நடத்தி இருக்கிறார்கள். தடுக்க வந்த அறகுறையாக இருந்த பாலஸ்தீனர்கள் அவர்களை தடுக்கிறார்கள். அவர்களை இழுத்து போட்டு அடிப்பதை வீடியோவில் காட்டுகிறார்கள். அப்போ போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் என்றால் போலீஸ் பாதுகாப்பு இருக்கத்தானே செய்யும். அவரோடு சேர்ந்து இந்த பினான்ஸ் மினிஸ்டர் சோம்ட்ரிகும் சென்றிருக்கிறார். ஆகவே நேற்று அல் அஸ்கா பள்ளிவாசலுக்கு மிகப்பெரியதொரு சோதனை ஏற்பட்டு இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய ஜோர்டான் கண்டிக்கிறோம் என்று மட்டும் ஒரு அறிக்கை விட்டு வலையிலே கையிலே போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது. அடுத்தது இதை இந்த அல் அக்ஸா பள்ளிவாசலில் நடந்த இந்த அசிங்கங்களை த சுப்ரீம் பிரசிடென்சி ஆஃப் சர்ச்சஸ் இன் பாலஸ்தீன், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்களினுடைய தலைவர் தன்னுடைய குழுவோடு உட்கார்ந்து ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இதுவாவது அவர்களால் அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் ஜோர்டான் இஸ்ரேலுக்கே விலை போய் கொண்டு இருக்கிறது. அதனுடைய என்டோவ்மெண்ட் அமைச்சரவையின் கீழத்தான், அறக்கட்டளை அமைச்சரவையின் கீழத்தான் இந்த அல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்கிறது. அதை பராமரிப்பதற்காக உலக மக்கள் வழங்கக்கூடிய பணம் இந்த ஜோர்டானுக்கு தான் செல்லுகிறது. அடுத்து அந்த கேப்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவருடைய குடும்பத்தினர் நேற்று பென்கவர் அல் அக்ஸா பள்ளிவாசலில் இருந்து வெளியே வந்தவுடன் அவரை முற்றுகையிட்டு, உன்னால் தான் இந்த பேச்சுவார்த்தை அடிக்கடி கவிழ்கிறது, இல்லையே இந்த அழைத்து செல்லப்பட்ட எங்கள் உறவினர்கள் வந்திருப்பார்கள் என்று கோஷம் போட்டு இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக வன்முறையிலும் ஈடுபட முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்புக்கு வந்த இஸ்ரேலிய காவல்துறை அவர்களை அடித்து வீழ்த்தி விட்டது. அடுத்து ஹிஸ்புல்லா தன்னுடைய பணியை பாங்காக செய்து கொண்டு இருக்கிறது. அது நேற்று அடித்ததில் மிக முக்கியமாக கருதப்படுத்துவது மிஸ்காப் ஆம் பேஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய ரகசிய இராணுவ தளம். அதை தாக்கிவிட்டது. அந்த தளத்தில் இருந்துதான் அது ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் இஸ்ரேல் மீது ஏவுவதற்கு பயன்படுத்தி வந்தது. அதை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து மித்தாத் என்ற தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்ப்ளோஷன் ஹர்ட் இன் நகாரியாவை தொடுத்து தாக்கி வருகிறார்கள். ரெய்சத் என்ற இடத்தில் இருந்த அது கபுர்சுபா என்று சொல்லக்கூடிய அந்த மலைமுகட்டிலே இருந்த இஸ்ரேலினுடைய ஒரு வேவு பார்க்கும் தளம், அதையும் தாக்கி இருக்கிறார்கள். பாரக் மித்தாத் என்ற இடத்தில் குழுமி இருந்த பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி இருக்கிறார்கள். இந்த 1,00,000 பேரை லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால அதில் பல பேர் அங்கே இறந்திருக்கிறார்கள். 146 பிரிகேடை தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நேற்று நடந்த ஒரு அட்வான்ஸ் தாக்குதல் என்பது ஹனிதா சைட்லையும் அல் மாலிகி என்ற அவர்களுடைய இராணுவ தளத்திலும் நடந்திருக்கிறது. கான் ரேடியோ 25 ராக்கெட்டுகள் ஒரே இடத்தை தாக்கியதால் அது தீப்பிடித்து எரிகிறது. தீயணைப்பு படைகள் அதை அணைக்க தயாராகி வருகிறார்கள் என்று அந்த தாக்குதலை ஒத்துக்கொள்கிறது. இனி ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் அகண்டும் விரிந்தும் வருகிறது. இஸ்ரேலினுடைய இராணுவ தளத்தை அழித்து வருகிறது என்றாலும் நேற்று இஸ்ரேல் அதிகாலையில் நடத்திய ஒரு தாக்குதலில் தெற்கு லெபனானில் 2 போராளிகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒருவருடைய பெயர் ஃபாதி அல் சிஹாப், இன்னொருவர் இப்ராஹிம் ஜமீல் அல் ஆஷி. இவர்கள் 2 பேரும் அல் அக்ஸா அல்லது அல் குத்ஸ் பள்ளிவாசலை, அந்த இடத்தை அல் குத்ஸ் என்ற ஜெருசலத்தை மீட்கும் பாதையில் அல்லாவிடம் கொண்டு சென்று சேர்ந்தார்கள் என்று லெபனான் மீடியா ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. அடுத்து ஈரானுக்கு ஒரு முக்கியமான இடத்தை இப்பொழுது கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரான் அதிபயங்கரமான பதட்டத்தில் இருக்கிறது. பதட்டத்தில் உச்சம் என்றெல்லாம் நீங்கள் பல
விஷுவல் மீடியாவினுடைய தொலைக்காட்சியினுடைய தலைப்புகளை பார்த்திருப்பீர்கள். இப்படி உங்களை சைக்காலஜிக்கல் டார்ச்சர், இப்படி உங்களுக்கு ஒரு மன ரீதியான அழுத்தத்தை தருவது ஈரானுடைய போர் தந்திரங்களில் ஒன்று என்று நேற்று இஸ்ரேலுடைய இராணுவ நோக்கர்களும் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், கேலண்ட் அவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சரும் அதே வார்த்தையை சொல்லியிருப்பதுதான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் 24 மணி நேரமும் இவ்வளவு அதிகமாக டென்ஷன்ல இருந்ததில்லை. நத்தியானு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சவராக நாங்கள் தாக்கிறவான்னு கேட்குறாரு. அமெரிக்கா சொல்லுது, நீ தாக்குனா நீ அழிஞ்சிருவ இரி அப்படின்ட்டு என்ன தகவல் சொல்லியிருக்குன்னா, நாட் டுநைட், இன்னைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு தாக்கலப்பா உன்னை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அமெரிக்காவே இந்த தகவலை அனுப்புனா, அமெரிக்கா உளவு எடுத்த தகவல் என்று இதை அனுப்பினால் இஸ்ரேலு எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, காலில் விழக்கூடிய வேலைகள் நடக்கிறது, மண்டியிடுகின்ற வேலைகள் நடக்கிறது. யாரிடம்? ஈரானிடம். என்ன செய்து அமெரிக்கா துருக்கிக்கு போய் அங்கே சில தூதுவர்களை அனுப்பி, அப்பா மன்னிச்சு விட்டுற சொல்லி ஈரானை, இந்த தாக்குதல் வேண்டாம், உலக அளவில் அது ஒரு பெரிய யுத்தமாக மாறிவிடும், இந்த ஒரு முறையும் கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லு, இந்த ஒரு முறையும் மன்னித்து விட சொல்லு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் துருக்கி நேற்று அறிக்கையில் நாங்களே இஸ்ரேலுக்கு உள்ளால் புகுந்து தாக்க இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. இது தோத்து போச்சா? அடுத்தால அன்காரால என்ன பேச்சு நடந்திருக்கிறது, துருக்கியில என்ன பேச்சு நடந்திருக்கிறது என்று சொன்னால், தாக்க சொல்லி ஏதாவது ஒரு புஸ்வானத்தை விட்டுட்டு அதோட நிறுத்திட சொல்லி ஒரு எக்ஸ்டென்சிவ், ரொம்ப விரிவான ஒரு தாக்குதல் தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறது. அதையும் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இப்படி அமெரிக்கா வழியாக துருக்கியின் காலில் விழுந்தது என்பதை மிக நீண்ட அறிக்கையாக வெளியிட்டு விட்டார்கள். அடுத்தால யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாடு தன்னால் முடிந்த அளவு காலில் விழ வேண்டும் என்று, அது நம்மளுடைய லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நஜீப் நிகாப் அவர்களிடம், அந்த பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லெபனான், அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவருக்கு பேரும் பிரைம் மினிஸ்டர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேவிட் லாமி, எல்லாம் எதுக்குப்பா, கொஞ்சம் பார்த்து எடுத்து மன்னிச்சு விடுப்பா, ஏதோ தப்பு நடந்துட்டுப்பா, இஸ்ரேல் ரொம்ப எங்கள்கிட்ட கொஞ்சிறாங்க, இஸ்ரேலே உங்கள்கிட்ட கெஞ்சிறதாட்டு நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். அதையும் ஈரானுடைய காதுக்கு வந்திருக்கிறது. அடுத்து இப்படி ஒவ்வொரு நாடுகள் வழியாகவும் ஜெர்மனி, இத்தாலி இவர்களெல்லாம் தூதுவர்களை அனுப்பி ஈரானுடைய காலில் விழுந்து, ஐயா இந்த ஒரு தடையும் போட்டு விட்டுறேன். அப்போ இது என்ன அர்த்தம்? இப்போ பிளிங்கன் வரார், மிடில் ஈஸ்ட் டூர் வராராம். யார்? அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் தயாரித்து வைத்திருக்கிறது என்பதை அறிந்து, தாக்கினால் இனி இஸ்ரேல் இருக்குமா இல்லையா என்ன நிலை வரும் என்பதனால்தான் இந்த கெஞ்சல் வேலையும் காலில் விழும் வேலையும் பிற நாடுகளை விட்டு செய்கிறது. நத்தியானு, எப்பா வேலைக்கிழமை நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு எஹியா சின்னர் காலில் விழுந்து ஒரு ஆளை அனுப்ப சொல்லுங்கன்னு. எஹியா சின்னர் வேலைக்கிழமை உள்ள பேச்சுவார்த்தையில் யாரும் வரமாட்டான், பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தேவையே இல்லை, நீ ஒழுங்கா காசால இருந்து முட்டா வெளியில போயிட்டேன்னா அப்பாவி மக்களை கொலை செய்வதை நிறுத்திவிட்டு உணவுப் பொருட்கள் உள்ளே வர வேண்டும், நீ இடிந்தவற்றை கட்டித்தர வேண்டும், இதை நீ செய்ய தொடங்கி விட்டாலே போர் நிறுத்தம் வந்துடும், இனிமே அவனாட்ட பேசி நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை, ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தைக்கு இதுக்கும் இடையில் ஆயிரக்கணக்கானவரை கொலை செய்திருக்கிறார் என்று அறிக்கை விட்டிருந்தது நேற்று நான் சொன்னேன். இதுக்கிடையில் அமெரிக்கா USS ஜார்ஜியான்னு ஒரு பெரிய கப்பலை அனுப்பி இருக்கிறதாம். அதே போல ஈரான் என்ன செய்திருக்கீங்கன்னா, நாங்கள் ஈரானுடைய மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் 90%ம் அதில் உள்ள எல்லா கருவிகளும் ஆயுதங்களும் ஈரானே தயார் செய்கிறது, அதனுடைய சொந்த தயாரிப்பில் மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படுவது. அது சொல்லியிருக்கு, நாங்கள் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை பண்ணிட்டோம், அதாவது இராணுவ ஆயுதங்களை ரிசர்ச்சில் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம், இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்கும். USS ஜார்ஜியாவை அனுப்புறதும் நாங்கள் அதை அடிக்கிறதுக்கும் இதை கண்டுபிடிச்சிக்கிடுவோம்னு சொல்லவும், அப்படியாக இது ஒரு டென்ஷன் நிறைந்த இஸ்ரேலுக்கு டென்ஷன் நிறைந்து ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இது அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை யாருடைய ப்ரிடிக்ஷன்லையும் இல்லை. ஈரான் நான் பழிவாங்குகிற உரிமை இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெளிவாக அறிவித்து விட்டது.
எங்களுக்கு உங்களை இந்த டென்ஷன்ல உட்கார வைக்கிறது எங்கள் யுத்தத்தினுடைய ஒரு உத்தி என்று அறிவித்திருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்கிறதவா நான் அல்ஹம்துலில்லாஹ்.